வணக்கம். இது இந்த வருஷம் வாங்கிட்டு வந்திருக்க புது மண் பாத்திரம். இதை எப்படி உடையாமல் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ இதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த கடையிலேருந்து பேப்பர் மட்டும் சுற்றி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே உள்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகிறதா இருந்ததுன்னா பேப்பர் இல்லைன்னா வைக்கோல் சுற்றி எடுத்துகிட்டு போனோம்னா உடையாமல் இருக்கும். பாத்திரம் வைக்கிறவங்கலாம் நல்லா வைக்கோல் சுற்றி தான் எடுத்துகிட்டு போவாங்க. வெளிநாட்டுக்குன்னா அந்த மாதிரி கொண்டுட்டு போக முடியாது. குழிப்பணியார பாத்திரம், ஒரு தோசைக்கல், அப்புறம் ஒரு பெரிய கடாய், தண்ணி இருப்பி வச்சுருக்கேன். ஒரு 2 நாள் இதில் வச்சு ஊற வச்சிடலாம். இதை ஊற வைக்க வேண்டாம். ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி தண்ணியிலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா காய வைக்கணும். 2 நாள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வெயிலில் எடுத்து காய வைக்கணும். நல்லா வெயிலில் காயணும். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எப்படி பார்சல் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டை பெட்டியில் பழைய துணி இருந்ததுன்னா அதை கீழே வச்சிடலாம். இந்த மாதிரி கீழே எவ்வளோ துணி இருக்கோ அந்த மாதிரி கனமாக வச்சிடணும். அதே மாதிரி சுற்றி எவ்வளோ துணி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாத்திரத்துக்கு இடையிலையுமே துணி வைக்கணும். இந்த மாதிரி சுற்றிடுங்க. அப்புறம் இதுக்குள்ளேயும் துணி நிறைய வைக்கணும். இதை சுற்றிட்டு 4 பக்கமுமே துணி வைக்கணும். இந்த பக்கம் அதுமாதிரி இந்த பக்கம். பெட்டியோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி கீழே நல்லா துணி வச்சுடுங்க. அதுக்கு மேலே பாத்திரம் நிறைய துணியை சுற்றி வைங்க. இந்த அளவு துணி மேலேயும் நல்லா நிறைய வச்சுடுங்க. டேப் வச்சு இங்கே ஒட்டிடணும். பார்சல் பண்ணிவிட்டு அட்டை பெட்டியோட சைடில் இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. நம்ம பாத்திரம் இப்படி தான் அடிக்கிருக்கோம். கீழே இருந்து மேலே நடி பாத்திரம் எந்த நேரில் அடிக்கிருக்கோமோ அந்த நேரில் இந்த மாதிரி கிளாஸ் வரைஞ்சிடணும். இல்லைன்னா இந்த மாதிரி நேர இந்த மாதிரி வரைஞ்சி வைங்க. இது முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் கிளாஸ் இருக்குன்னு சொன்னோம்னா அவங்களே கிளாஸ்க்குள்ளே ஸ்டிக்கர் ஒட்டி விடுவாங்க. இடம் இருந்ததுன்னா எல்லா பக்கமும் வரைஞ்சி வைங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. நம்ம சொல்லிடணும். உள்ளே உடையிற பொருள் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அது ஒட்டுவாங்க. அதனால் சொல்லிடணும். ஸ்டிக்கர் ஒட்டையிலே சொல்லிடணும். ரேப் பண்ணுறது நம்மளுக்கு வேணும்னா ரேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். உடையாமல் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை பழக்கணும். தேங்காய் எண்ணெய் தடவி வச்சு பழக்கணும். அதுக்கப்புறம் முட்டையை அடிக்கடி உடச்சி ஊற்றி இதில் வேக வச்சு எடுத்தோம்னா சீக்கிரம் பழகிடும். இதுவும் அப்படி தான். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தோசை சுட்டு பழக்கணும். ஊறுகாய் சாடி இதில் வச்சுருக்கேன். புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளே வச்சோம்னா ஆடாமல் இருக்கும். அதனால இதில் வச்சுருக்கேன். எல்லாமே நல்ல விதமாக உடையாமல் வந்துருச்சு. நன்றி.